எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு கூச்சம் இருக்கும். இது எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இத வந்து நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? எதனால சூஸ் பண்ணீங்க? ஆரோக்கியமான சமுதாயம் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உருவாக்க முடியாது. எங்கள் ப்ராடக்ட்டை சாப்பிட்டாங்களே, அவங்க கன்சியூமர்ஸ் அவங்க தான் வந்து எங்களுடைய ப்ராடக்டோடைய பில்ட் பண்ணது. மனைவியை சந்தோஷப்படுத்துறது வந்து கணவனால் மட்டும்தான் முடியும். அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட அந்த தரம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் செக் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அந்த தரத்தில் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் விரும்பணும்ல. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் எல்லாருமே பேச தயங்கப்படுற ஒரு டாபிக். ஆனாலும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்காக மா நேச்சுரல்ஸோட எம்டி மிஸ்டர் ஷேக் மீரான் சார் இருக்காரு. சார் வணக்கம். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு மா நேச்சுரல்ஸ், ஆமாம், அதை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். எப்போ சார் இந்த பிராண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? இது 2019 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு குடிசை தொழிலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 13 கண்ட்ரீஸில் வந்து நாங்கள் நல்லாவே கால் பதிச்சிருக்கோம். ஓகே. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே அதிகமாக பேச தயங்குவாங்க. கண்டிப்பாக ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு கூச்சம் இருக்கும், இது எப்படி போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? எதனால சூஸ் பண்ணீங்க? அதாவது ப்ரோ, இன்றைக்கி கூட இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு தனிமையில் மறைவாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஏன், அதாவது இன்றைக்கி மது அருந்துறது தவறு அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே அந்த பாட்டிலே போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து பெருமையாக கொண்டாடுறாங்க. அது தவறு இல்லை அப்படிங்கிறத பெருமையாக்குறான். அது என்ன, நான் பிராண்டில் வந்து தண்ணி அடிக்கிறேனோ, அன்றைக்கி நான் ஒரு மேரேஜுக்கு லீலா பேலஸ் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே மெயின் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் பின்னாடி இருக்குது. அது அந்த ஹால்குள்ளேயே இருக்கக்கூடிய கவுண்டரில் பார் அந்த அந்த வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆனால் இது தாம்பத்தியங்கிறது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம். ஆரோக்கியமான சமுதாயம் அப்படிங்கிறத வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உருவாக்க முடியாது. ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கும். அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இன்றைக்கி வந்து ஒரு கேப் பிளாங்காக இருக்குது. ஒரு 87 கிட்டத்தட்ட 87% ஆண்கள் வந்து இன்றைக்கி இதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா 3ல் 1 வந்து காமத்து பாலை பிரிச்சிருப்பார் அவருடைய மொத்த திருக்குறள்களில். அவ்வளோ முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி, 3ல் ஒரு பகுதி அவர் பிரித்தபடி. இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது உலகத்தில். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியமான ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கி ஒரு பெரிய கேப்பாக இருக்குது. அதில் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறத ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக இதை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கம்பெனி. நமக்கு தெரிஞ்சவங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்ம பகுதியில் இருக்கவங்க இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கம்பெனி. அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது அவங்களாவே வளர்த்து விட்டாங்க. இது வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் பிராண்ட் ஆக்குங்கன்னு சொல்லி இதற்கான உலக தரம் வாய்ந்த எல்லா விதமான லைசன்ஸும் எடுக்க வச்சாங்க. அதாவது எங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டை சாப்பிட்டாங்களே, அவங்க கன்சியூமர்ஸ் அவங்க தான் வந்து எங்களுடைய ப்ராடக்டோடைய பில்ட் பண்ணது. எங்கள் கம்பெனி உள்ள பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். அப்படி தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பத்துலேருந்து வளர்ந்துச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட். ஆனால் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் தேவை கிடையாது, ஒரு உலகத்தில் வந்து இது தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத எங்களுடைய கன்சியூமர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டவங்களே நமக்கு புரிய வச்சாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 lakhs சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இதை வந்து கொஞ்சம் வெளியே வரணும் நம்ம சமுதாயம். இது வந்து நமக்கு முக்கியமான, அதாவது குழந்தைங்களோட சேர்ந்து பாருங்கன்னு நான் சொல்ல வரல. இது குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கிடையாது. ஆனால் இதை வந்து ஒரு நண்பர்கள் மத்தியிலையோ இல்லைனா வந்து நம்ம குடும்பத்தில் யாருக்கோ வந்து இன்றைக்கி நமக்கு தங்கச்சிக்கு நம்ம அக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படி சொன்னால் நம்ம வந்து அதை சும்மா விடுவோமா? இன்றைக்கி ஒரு மேரேஜ் பார்க்குறோம். அந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் கழித்து அந்த குடும்பத்தில் அந்த கணவனுக்கு அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி இல்லை அப்படின்னோடனே அடித்து விரட்டுறாங்க. சொந்தக்கார பையன், இத்தனைக்கும் தாய் மாமன் சொல்லுவாங்களா, அந்த முறை மாமன், அந்த தாய் மாமன் முறை மாமன் அந்த தரத்தில் இருக்கக்கூடியவங்களை கூட நானே பார்த்து அடித்து விரட்டினாங்க. இன்றைக்கி சம்பாதிக்கிறானா, இடம் வச்சுருக்கானா, வீடு வச்சுருக்கானாங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து ஒரு வேலைக்கு சேர்க்குறா இருந்தால் கூட அவனுக்கு ட்ரைனிங் பீரியட்னு கொடுக்குறோம். ஆனால் மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே அவனுக்கு வந்து அந்த தரம் அந்த தகுதி இருக்கா? அதாவது சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா பல வகையான சந்தோஷம் இருக்குது ப்ரோ. மனைவியை சந்தோஷப்படுத்துறது வந்து கணவனால் மட்டும்தான் முடியும்.
அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட அந்த தரம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் செக் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அந்த தரத்தில் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆண் விரும்பணும்ல. அந்த அந்த கேப்பை இன்றைக்கி இந்த மா நேச்சுரல்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். அந்த கேப்பை இன்றைக்கி மா நேச்சுரல்ஸ் ஃபில் பண்ணிட்டுங்க. நான் சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து மக்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு விருப்பம். ஓகே. ஆனால் ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா சார், ஒரு ப்ராடக்ட்டோ பிஸ்னஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக தான் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்கினப்பா நல்லா யூஸ் பண்ணப்பா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி யாருமே வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னா சொன்னால் வந்து ஐயோ யாராவது தப்பாக நினச்சிப்பாங்க, வெக்கப்படுவாங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். கண்டிப்பாக என்னதான் வந்து இந்த மாடர்ன் சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேச பயப்பட்டுட்டே இருக்காங்க. அது எதனால சார், எதனால நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொன்னது அதுதான். இப்போ அது திருவள்ளுவர் அன்னைக்கு வந்து காமத்துப்பாலை பற்றி சொல்லலை. இன்றைக்கி வந்து உலகத்தில் தாம்பத்தியத்தை பற்றி அதிகமாக அந்த காலத்துலேருந்து அகநானூறு புறநானூறு காலத்திலேருந்தே மக்களுக்கு எத்தி வச்சது நம்ம இந்திய முன்னோர்கள் தான். அதுலேயும் நம்ம சவுத் இண்டியன்ஸ், நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தில் பெரிய ஒரு பகுதியை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரோக்கியமான சமுதாயம் வந்து நம்ம உருவாக்கணும், இந்த உலகம் நல்லா வாழணும், நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை எடுத்துகிட்டு கொடுக்கவே முடியாது. ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருந்தால் தான் ஜீன் தான் வரும். அதாவது ஒரு புலிக்குட்டினா கூட அது புலிக்குட்டி தான். அது குட்டிங்கிறதுனால வந்து அதுக்கிட்ட போய் யாரும் சந்தோஷமாக அது கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. அது புலியோடைய ஜீன். அது அந்த மாதிரி நல்ல ஜீனை உருவாக்கினா மட்டும்தான் நல்ல சமுதாயம் உருவாகும். என் தாத்தா வந்து நல்ல விவசாயம் செஞ்சார், ஆரோக்கியமாக இருந்தார், நல்ல சுறுசுறுப்பாக இருந்தார். எங்கள் அப்பா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தார், அவரோட ஜீனில் வந்தார். அவர் சென்னையில் எங்கேயோ வேலை பார்த்தாரு, அவரோட ஜீன். நான் இப்போ எப்படி இருக்கேன்னா சோம்பேறியாக இருக்கேன். இன்றைக்கி என் பிள்ளை எப்படி இருக்காங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். 11 மணிக்கு எந்திக்கிறதும் நைட்டு வந்து 3 மணிக்கு தூங்குறதும் வந்து இன்றைக்கி 80% வாலிபர்களுடைய பழக்கமாயிடுச்சு. இதை நீங்கள் மாற்றவே முடிய மாட்டுது. லாஸ்ட்டு சீன் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தான். அப்போ இது வந்து நம்ம கலையும் இந்த வெக்கம்னு ஒன்று இருக்குது சொன்னீங்களா, அந்த இது எல்லோரும் பேச மாட்டாங்கன்னு. ஆனால் எங்கள் ப்ராடக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுத் டு மவுத் வந்து நல்லாவே ரீச் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் 100% சொல்ல முடியாது. சாப்பிட்ட எல்லாருமே வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. அதுக்குன்னு இது வந்து வெக்கம் இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ரூம் உள்ள நடக்கக்கூடிய விஷயம் வந்து ப்ரைவசியை ஒழிய, நான் என் மனைவி கூட எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத மறுநாள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறவன் மனிதனை கிடையாது, மிருகம் அவன். ஆனால் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து காட்டணும்ல. ஒரு கணவனுடைய முக்கியமான பொறுப்பாச்சு. அதான் நான் சொன்னேன், நகை வாங்கி சந்தோஷப்படுத்துறது, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி என்ன வேணால் யார் வேணால் வாங்கி கொடுத்துடலாம். அப்பா வாங்கி கொடுத்துடலாம், தம்பி வாங்கி கொடுத்துடலாம், அண்ணன் வாங்கி கொடுத்துடலாம். உடல் ரீதியாக சந்தோஷப்படுத்துறது கண்டிப்பாக வந்து கணவனால் மட்டும்தான் முடியும். அது கணவன் மட்டும் அதை செய்கிறது தான் அது சரி. அதுதான் ஆரோக்கியமான தாம்பத்தியம், நல்ல ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. அதை விட்டு வெளியே போனதோட நம்ம இன்றைக்கி என்ன கல்ச்சுரல் ரீதியாக பார்க்கும்போது லிவிங் டுகெதர் அது இது என்னமோ சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது நமக்கு செட் ஆகாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை வந்து மக்கள் அங்கீகரிக்கலை. உலக அழிவு நாள் வரைக்கும் இவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க நம்ம மக்கள்.